So today's class is about the continuation with the last discussion what we had. Okay, what we had in the last discussion. So we are yesterday last class we have gone into the insights of the C++ language. Adanoda continuation நம்ம இப்போ வந்து we can able to see with the data types அதனோட relevant basic information என்ன அப்படிங்கறத நம்ம வந்து we can able to come over here and hope so whatever the information that I been covering in this class and the additional content if that is been required beyond the class, it will be recorded as a separate video and it will be given as a YouTube link for you via your WhatsApp group. So அதனால இந்த content வந்து just it gives an introduction about what is variable, what is data type. Okay, what is a variable? Let me have one example. ஒரு example நம்ம வந்து locals example எடுத்துப்போம். Suppose a bus is traveling from one end to another end. ஒரு பஸ் வந்து ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு எண்டுக்கு போகுது. You remember that a bus has a capacity of approximately 57 seats, sitting seats, and if it with the standing it can able to accommodate approximate of 80 plus. 80 க்கு மேல போச்சு அப்படினு சொன்னா நமக்கு congested தான், it is 80 plus. ஸோ நீ உள்ளே போன அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே நம்ம பஸ்ஸுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் தி 80 ப்ளஸ் மெம்பர்ஸ் மேபி ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். சின்ன பிள்ளையாக இருக்கலாம், அடல்ட்டாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ், அடல்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ், விமென்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜஸ், வெவ்வேறு வந்து இட் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் காங்கிரிகேஷன், அது கலர் என்ன வேணா இருக்கலாம். So a bus is capable of accommodating all these person from one point to another point. அப்படிதானே? ஸோ அப்போ வந்து அது ஒரு ஐ கேன் இன்னொரு என்னுடைய லாங்குவேஜ் மீனிங்லேருந்து நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் கேன் யூ கால் தட் அஸ் அ ஸ்டோரேஜ். அது ஒரு ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிறேன். அந்த பஸ் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்ராக்சிமேட்டாக 80 பேர் அதுக்குள்ளே உட்காந்துக்கலாம். அந்த பஸ் எங்கேருந்து எங்கே ட்ராவல் பண்ணுதோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அங்கேருந்து அந்த மக்களை வந்து கொண்டுட்டு போய் சேர்க்குது. ஸோ அதே மாதிரி தான் when we look into the perspective of variables, variable is just a temporary storage unit, ஒரு temporary storage unit to hold some values for what the user is been assigned for. அந்த யூசர் வந்து எதை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். ஒன்ஸ் அகேன் ரிமெம்பர் தட் we are speaking with language, சாஃப்ட்வேர் நம்ம பேசுகிறோம். அது வந்து ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு யூசருக்கு புரிகிற மாதிரி உள்ள லாங்குவேஜில் பேசுகிறது, இன்னொன்று மெஷினுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறது. மெஷினுக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் பேசுகிறது எதுவுமே நம்மளுடைய கான்செப்டில் வராது. தோ பட் ஆன் த பேக்ரவுண்ட் ஆஃப் அவர் ஓன் டிபார்ட்மெண்ட் whenever it is required I will give the information about that, but predominantly we are speaking with the user interface with respect to the language. சரியா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லாங்குவேஜை பற்றி பேசும்போது நம்மளுக்கு வந்து இட் இஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ் வேர் த இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் ஸ்டோர்ட். சரி, ஒன்ஸ் அகேன் ஐ ஷேர் ஆல் மை ஒன் ஸ்க்ரீன் ஸோ தட் வெரி ஈஸி டு சரி. ஸோ we speak about variable. So we call this as a temporary storage. Holds values, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹோல்ஸ் வேல்யூ. அப்போ என்ன மாதிரி வேல்யூஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்ஸ் கம்ஸ் இன் பிக்சர். என்ன மாதிரி வேல்யூஸ்லாம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் தென் டேட்டா டைப்ஸ் கம்ஸ் இன் பிக்சர். ஸோ பிஃபோர் கோயிங் டு டேட்டா டைப்ஸ் லெட் வி ஹாவ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் வேரியபிள்ஸ். நம்மளுக்கு வேரியபிள்ஸை பற்றி பேசும்போது நம்மளுக்கு வந்து டேக் சம் ரெஃபரன்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் த பேக் எண்ட், அதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஹோப் ஸோ இது வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். வேரியபிள்ஸை பொறுத்தவரை இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ். சரி, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ். இட் கேன் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் இட் கேன் ஏபிள் டு ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். At the same time it can able to start with underscore too. சரியா? அண்டர்ஸ்கோர்லேயும் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். பட் நல்ல ப்ரிடாமினண்ட்டாக பேக் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் கேன் ஏபிள் டு ஹாவ் எனி கேசஸ், பட் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நீ வந்து கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்மால் ஏ உன்னோட ப்ரோக்ராமில் ரெண்டையும் யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் ஏ இஸ் பீன் ட்ரீட்டட் அஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்மால் ஏ இஸ் பீன் ட்ரீட்டட் அஸ் டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நம்மளுக்கு வந்து C++ லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லோவர் கேசஸ் எழுதுவோம். சரியா? At the same time, a variable name
cannot begin with a number. ஒரு நம்பர் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஆரிஜினேட் பண்ணக்கூடாது. நம்பர் மேபி ஒன் ஆஃப் தி இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். லெட் வி ஹாவ் த C++ கம்பைலர் ப்ரோக்ராம். ஜூம் அவுட் பண்ணனா வருதா? ஓரளவு விசிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன். சரி, லெட் மீ இன்ட்ரடியூஸ் ஒன் வேரியபிள். ஏற்கனவே வந்து நம்ம என்ன கம்பைலர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட் ஹஸ் பீன் இன்ஃபார்ம்டு டு யூ. G++ கம்பைலர் யூஸ் பண்ணுறேன். இந்த வெப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த வெப்பை நான் காப்பி பண்ணி அதில் போடுறேன். ஸோ ஆன்லைன் கம்பைலர். ஸோ இந்த ஆன்லைன் கம்பைலர் நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் யூசஸ் G++ லாங்குவேஜ். சரியா? G++ கம்பைலர் யூஸ் பண்ணுது. சரி, இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், வேரியபிள் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட், இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். ஸோ அப்போ வந்து ஒரு ஆல்ஃபபெட் நம்ம டைப் பண்ணோம், int a இஸ் ஈக்குவல் int ஏன்னு போட்டுப்போம். நம்ம ரெண்டு மாதிரி டிக்ளரேஷன் உண்டு. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 35. யூ ரிமெம்பர் சி அவுட். இதில் நம்ம என்னங்கிறத நம்ம அப்புறம் பேசிப்போம். சரியா? ஸோ இஃப் ஐ ரன் பேக், கீழே எனக்கு வந்து கம்பைலரில் என்ன வருது? சரி, 35 வச்சுப்போம். If you look into the program, the value that I am been giving in is been temporarily stored in a, and if I ask with the command cout, சரியா, நான் ஏங்கிற வேல்யூ வேரியபிளில் 35 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம சொன்ன டெஃபினிஷன் என்ன? இட் இஸ் அ டெம்பரவரி ஸ்டோரேஜ். அந்த ப்ரோக்ராமுக்கு டெம்பரவரி ஸ்டோரேஜ். அந்த ஏயோட வேலிடிட்டி எப்போ வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ மைண்ட் அப் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராம் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்போ ஏ வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா, இந்த ப்ரோக்ராம் இதோட க்ளோஸ் ஆகும்போது ஏயோட வேலிடிட்டி க்ளோசஸ். உனக்கு வேலிடிட்டின்னு உனக்கு என்னன்னு தெரியும்? யூ ஹேவ் யுவர் ஓன் காலேஜ் ஐடி கார்டு. உன்னோட காலேஜ் ஐடி கார்டுக்கு பின்னாடி நீ பார்த்த அப்படின்னு சொன்னால், தே வில் பி ஸ்பெல்டு த வேலிடிட்டி. இந்த வேலிடிட்டிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா, the காலேஜ் ஐடி கார்டு வில் கம்ப்ளீட்லி லூசஸ் இட்ஸ் வேலிடிட்டி ஆஃப்டர் யுவர் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் டிகிரி ப்ரோக்ராம். ஸோ அதோட வந்து அப்போ திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, அப்ராக்சிமேட் ப்ராம்ப்டாக வந்து உனக்கு May 23 வரை அது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி கால் இட் அஸ் அ வேலிடிட்டி. அந்த வேலிடிட்டி பீரியடுக்கு அப்புறம் அது வந்து இட் இஸ் யூஸ்லெஸ். ஸோ அப்போ ஏயோட வேலிடிட்டி இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிகிற வரைக்கும் அது இருக்கும். ஸோ இட்ஸ் அ டெம்பரவரி ஸ்டோரேஜ். இட் நீட் டு ஹோல்ட் எனி ஒன் ஆஃப் தி வேல்யூ. ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ 35 இஸ் பீன் ஹோல்டட் பை ஏ, அண்ட் ஆஃப்டர் யூஸிங் தி டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் அந்த வேல்யூ வந்து உனக்கு டிஸ்பிளே ஆகுது. சரியா? ஸோ இப்போ நம்மளுக்கு அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் த நம்பர். ஸோ நான் இதை ஹைலைட் பண்ணிக்கிறேன். டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக தட் லைன் கேன் பி கமெண்டபிள். அந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், 12a இஸ் ஈக்குவல் டு இன் டிக்ளரேஷன் வேணும்ல. சரி, டிக்ளரேஷன் கொடுத்துப்போம் இன்ட்டு. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 45. சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். cout 12a \n கொடுத்தாச்சு. சரி, இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். சரியா? ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் கீழே வந்து ஜெனரேட் ஆகிருக்கும். எங்கே இருக்குது? இந்த பக்கம் எதுவும் இருக்கா? கீழே தெரியுதா? an error statement has been generated. கீழே ஸ்க்ரால் பண்ண முடியல.
கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எரர் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஐ ஹோப் த டிஸ்பிளே இஸ் வெரி வெரி ஸ்மால் இனஃப். ஸோ எரர் ஸ்டேட்மெண்ட் கீழே வந்திருக்கு. இருந்தாலும் அந்த ஐ ரீட் த இன்ஃபர்மேஷன். இட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் அன்குவாலிஃபைடு ஐடி. எக்ஸ்பெக்டட் ஒன்று எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு குவாலிஃபைடு ஐடி ஒன்று வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் யூ கிவன் அன் அன்குவாலிஃபைடு ஐடி. அது வித் எரரோட சொல்லுது. நம்மளுக்கு வந்து ஆன்லைன் கம்பைலர் அப்படிங்கிறதுனால எரரோட கேட்டகரியை கிளாஸிஃபை பண்ண சொல்லுது. பிகாஸ் யூ யூஸ் அன் நியூமரிக் வேல்யூ பிஃபோர் இட். அதுக்கு வந்து பாயிண்ட் பண்ணி காமிச்சிருது. நீ எந்த இடத்துல எரர் மிஸ்டேக் விட்டுருக்கு அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி காமிச்சிருது. ஸோ வேரியபிள் நார்மலி ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். இது ஞாபகம் வச்சுக்க. வேரியபிள் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர். அட் த சேம் டைம் வேரியபிள் ஷுட் நாட் ஹேவ் கீவேர்ட் ஆஸ் இட்ஸ் ஓன் வேரியபிள். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த டிக்ளரேஷன் கொடுக்க முடியாது. இன்ட்டுங்கிறது ஏற்கனவே ஒரு கீவேர்டு ஒன்று ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் இப்படி கொடுக்க முடியாது. இன்னொன்று ஃப்ளோட்டு அப்படின்னு ஒரு டேட்டா டைப் வச்சுட்டு இன்ட்டு ஈக்குவலன் டு 45 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இட் வில் நாட் அக்செப்ட். சி அவுட் இன்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் நம்ம டீஆக்டிவேட் பண்ணணும். ஸோ டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். என்னென்ன கொடுத்துருக்கோம், இதை டீஆக்டிவேட் பண்ணணும். இதை டீஆக்டிவேட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இதனால் மிஸ்டேக் வருதான்னு பார்க்க முடியும். சரியா? இப்போ டீஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ண அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அதை சேம் த கம்பைலர் வில் சே as என்ன அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்குவாலிஃபைடு ஐடி. த ஐடி இஸ் அன்குவாலிஃபைடு. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லிடுச்சு. என்ன மீனிங் புரியுதா? வந்து ஃப்ளோட்டும் ஒரு கீவேர்டு, இன்டிஜரும் ஒரு கீவேர்டு. அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டோக்கன் வேணும், ஏதாவது எனக்கு ஒரு வேரியபிள் வேணும். வேரியபிள் இல்லாமல் நீ டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிற. அது எப்படி எடுத்துக்கணும்? நீ வந்து வேரியபிள்னு சொல்லி நீ டிக்ளேர் பண்ணியிருக்கிற. பட் கம்பைலர் எப்படி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு கீவேர்டுன்னு எடுத்துக்குது. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நடுவில் எனக்கு ஏதாவது ஒரு வேரியபிள் மிஸ் ஆகுது. அண்ட் தட் இஸ் பீன் இன்டிமேட்டட் ஹியர். அப்போது இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், வேரியபிள் ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம். ஸோ ப்ரீடாமினேட்டாக நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நம்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆல்ஃபபெட்டுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஹோப் இதையும் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டபுள் ஸ்லாஷ் போடனா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டிஸ்கனெக்டட் தான். நம்ம எப்படி வச்சுப்போம், இன்ட்டு A45 சாரி A45 is equivalent to 67. சரியா? cout statement print A45 பேக்ஸ்லாஷ் n கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைனுக்கு வரதுக்காக பேக்ஸ்லாஷ் n கொடுக்குறேன். ஸோ இப்போ நீ கம்பைல் பண்ணி பார்த்த அப்படின்னு சொன்னால் என்ன எரர் காமிச்சிருக்கு, A35 காமிச்சிருக்கு. எங்கே எரர் காமிச்சிருக்கு? இதை நம்ம டீஆக்டிவேட்டில் இருந்து எடுத்து விட்டுருக்கோமோ. ஏக்கு வந்து நம்ம வந்து டிக்ளரேஷன் கொடுக்கல, மேலே எடுத்து விட்டுருக்குறோம். பார்த்தீங்கன்னா 67 is been printed. ஸோ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட். பின்னாடி நம்பர்ஸ் வச்சுக்கலாம். நீ வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அண்டர்ஸ்கோரை கூட வந்து ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணலாம். அது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இன்ட் அண்டர்ஸ்கோர் T is equivalent to 78. cout statement யூஸ் பண்ணி cout statement underscore T backslash யூஸ் பண்ணி நீ கம்பைல் பண்ண அப்படின்னு சொன்னால் இப்போவும் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போவும் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. it has displayed as a 78. அப்படின்னா மீனிங் என்ன, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் ஆல்ஃபபெட். இட் கேன் வித் நம்பர் இருக்கலாம், பட் நம்பர் ஷுட் நாட் பி இன் த ஃப்ரண்ட். நம்பர் முன்னாடி வரக்கூடாது. இட் கேன் ஸ்டார்ட் வித் அன் அண்டர்ஸ்கோர். சரியா? அப்பர் கேசஸ் வச்சுக்கலாம். ஷுட் நாட் ஹாவ் அ கீவேர்ட். சரியா? நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆல்ஃபபெட் வச்சுக்கலாம். நீ ஸ்மாலையும் கேபிட்டலையும் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் ஸ்மால் ஏ வில் பி ட்ரீட்டட் அஸ் டிஃப்ரெண்ட், கேபிட்டல் ஏ வில் பி ட்ரீட்டட் அஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். நம்ம நார்மலாக ப்ரோக்ராமுக்கு யூஸ் பண்ணுறது லோவர் கேஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? லோவர் கேஸ் யூஸ் பண்ணுறோம். அது பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். இட் இஸ் ஹேவிங் சம் வேல்யூ. ஸோ நீ வேல்யூ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா வேல்யூஸ் கொடுக்கறதுனால இட் டிஃபைன்ஸ் வித் த டேட்டா டைப்.
அப்போ டேட்டா டைப்னா என்ன அப்படிங்கிற ஒரு மீனிங் கொண்டு வந்து நிற்கும். ஸோ வேரியபிள் டெம்பரரி ஸ்டோரேஜ் இட் கேன் ஏபிள் டு ஹோல்டு வேல்யூ, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது நீ வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற அப்படின்னா என்ன மாதிரி வேல்யூ நீ கொடுக்குற, இப்போ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா டைப்ஸ் கம்ஸ் இன் பிக்சர். ஸோ டேட்டா டைப்ஸுக்கு பார்த்து அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் தெர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் ஆஸ் லெவன் ஹியர். ஒரு டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே நம்ம கிளாஸில் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஞாபகம் ஐ ஆல்மோஸ்ட் செட் ஆஸ் earlier I hope so. There are 3 different data types. One is user defined data types, built-in data types and derived. So user defined data types, structure, union, enumeration, enum na enumeration. இது நம்ம வந்து C++ல நம்மளுக்கு வந்து in course of the program வரும்போது we can able to see structure, union and enumeration. ஹோப்ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மட்டும் சிலேருந்து கிடையாது. ஸ்ட்ரக்சர் இஸ் அவைலபிள் இன் சி லாங்குவேஜ், ப்ரொசீஜர் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் சி லாங்குவேஜ், யூனியன் எனுமரேஷன் இஸ் அவைலபிள் இன் சி லாங்குவேஜ். பட் C++ல the procedure has been totally removed back and it has been taken as class. சரி, அது கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு தனி ஒரு கான்செப்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அதை வந்து இங்கே வந்து பேச வேண்டாம். பட் இட் வில் பி டிஸ்கஸ்டு லேட்டர். நம்ம அதான் சொல்கிறேன், இதை வந்து பின்னாடி பார்த்துப்போம். built-in டேட்டா டைப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன், வாய்ட் கேரக்டர் இதெல்லாமே வந்து built-in டேட்டா டைப். derived அப்படிங்கிறது இட்ஸ் அரே, ஃபங்க்ஷன் அண்ட் பாயிண்டர்ஸ். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இதில் வந்து derived. இன்னும் வந்து 2-3 கான்செப்ட் மிஸ்ஸிங் இருக்குது. அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனை we can able to fill. கிளாஸஸை பற்றி பேசலாம், ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பேசலாம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஒன்ஸ் அகேன் கம்ஸ் இன்டு த கேட்டகரி ஆஃப் derived டைப். சரியா? ஸோ இப்போ இவ்வளோத்தையும் நீ வந்து ஃபெச் பண்ணி பார்த்த அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லெட் வி ஹாவ் அ லோக்கல் எக்ஸாம்பிள். பில்ட்இன் அப்படின்னு சொன்னால் ஐ ஹாவ் மை ஓன் பில்ட்இன் கேரக்டர்ஸ். எனக்குள்ளே வந்து இன்பில்ட்டாக வந்து நிறைய கேரக்டர்ஸ் உண்டு. I may be a best singer, I may be a best dancer, I may be a best speaker. இதெல்லாம் இருக்கலாம். இட் இஸ் அன் இன்பில்ட் கேரக்டர். அப்போ வந்து இன்பில்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொன்னால் whenever a program has been written, these are the normal information that has been written in the language to have the temporary storage. ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து பேசிக்காகவே இந்த ப்ரோக்ராமில் வழக்கமாகவே எழுதியிருப்பாங்க. அப்போ இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட்டு, டபுள், பூலியன் இதெல்லாம் வந்து நார்மலாகவே அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே எழுதியிருப்பாங்க. இது எதுக்காக எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த வேல்யூ தட் யூ கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர். ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ வேல்யூ கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ ஸ்மால் கிட், ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வச்சுப்போம். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு மேக் ஹிம் டு கேரி 10 kg ஆஃப் லோட், கண்டிப்பாக அவனால் இம்பாசிபிள். மேபி தி சைல்டு மேபி ஆஃப் 12 kg இருக்கலாம். அவன் ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்குறதுக்கு அவனுக்கு இம்பாசிபிள். சரி, அப்போ அவனுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கோ அந்த லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ அப்போ அதே மாதிரி தான் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ கேப்பபிலிட்டி ஆஃப் தட் வேரியபிள், ஹவு மச் குவாண்டம் இட் கேன் ஏபிள் டு ஹேவ் இட். சரியா? அப்போ இட் இஸ் பீன் மேப்டு வித் ரெஸ்பெக்ட் டு தி மெமரி அலோகேஷன். எவ்வளோ மெமரி அலோகேஷன் அதுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசலாம். ஒன்ஸ் அகேன் நான் வந்து பேக்கெண்டில் திருப்பியும் போகிறேன். மெமரி அலோகேஷன் போனோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஷார்ட் இன்டிஜருக்கு வந்து 2 bytes. சரியா? 2 bytes இஸ் அலோகேட்டட். 2 bytes அப்படின்னா ஒரு பைட் வந்து 8 பிட்டு. ஸோ 16 பிட்டு வந்து அலோகேட் ஆகுது. இந்த குவாண்டம் ஆஃப் நம்பர் பார்த்தோன்னா 2^16 போட்டு அப்படின்னு சொன்னால் இந்த வேல்யூ வருமாங்கிறது எனக்கு தெரியல அப்ராக்சிமேட்டாக. ஹோப் ஸோ அந்த நம்பர் வரும்னு நினைக்கிறேன். 2^16 காம்பினேஷன் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்பர் வந்து 2^8 இட் இஸ் 127. கரெக்டு தான், இந்த நம்பர் வரும். 2^16 போட்டோன்னா இந்த குவாண்டம் ஆஃப் நம்பர் வரும். தட் மீன்ஸ் இவ்வளோ ஸ்பேசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நீ என்ன பண்ணலாம், டேட்டா வந்து உள்ளே வச்சுக்கலாம். சரியா? ஸோ அப்போ வந்து இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் 2 bytes, 2 bytes அதுக்கு வந்து அலாட்டட். ஷார்ட் இன்ட்டுன்னு தான் கொடுத்துருக்கோம். இட் இஸ் இன்டிஜர் அப்படின்னா 2 bytes இஸ் அலாட்டட் ஃபார் இட். சரியா? அதே மாதிரி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கோம். ஓகே, குட். ஸோ இன்டிஜர் அப்படின்னு சொன்னால் தலைகளாக இருக்குது, 2 bytes தானே. இன்டிஜர் 2 தான்ப்பா, அது 4ன்னு போட்டிருக்கான். இட் இஸ் இன்டிஜர் வந்து 2, ஃப்ளோட் வந்து 4. சரியா? டபுள் வந்து 8. அடுத்தது லாங் டபுள் வந்து 12. இன்டிஜர் வந்து 2 bytes வந்து அலாகேட் ஆகுது. சம்திங் இட்ஸ் ராங் ஹியர். சரியா? ஷார்ட் இன்டிஜர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நம்மளுக்கு இதில் கிடையாது. சரி, ஸோ இன்டிஜர் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் 2 bytes இஸ் அலாகேட்டட். நம்ம வந்து வேணால் வந்து ஸ்பேஸ் போயிடும். இன்டிஜர் வந்து 2 bytes, ஃப்ளோட் வந்து 4, டபுள்
டபுள் வந்து 8, கேரக்டர் வந்து 1. சரியா? ஐ ஹோப் ஸ்ட்ரிங் வந்து நீ நல்லிஃபை பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், கேன் பி எக்ஸ்டெண்ட். சரி, இதுலேருந்து புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். கேன் பி எக்ஸ்டெண்டட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்டிஜர், ஃப்ளோட்டு, டபுள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட். நம்ம வந்து இவ்வளோ தான் அலாட் பண்ண முடியும், இதுக்கு மேலே அலாட் பண்ண முடியாது. தட் இஸ் அ லிமிட்டேஷன் தட் இஸ் பின் கிவன் இன் த ப்ரோக்ராம். சரி, அப்படின்னா மீனிங் என்ன, அதுக்குள்ளே நீ இவ்வளோ குவான்டம் ஆஃப் இன்ஃபர்மேஷனை நீ வந்து உள்ளே வச்சுக்கலாம். சொல்கிறேன். இப்போ நான் இன்னொரு லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு பெரிய வந்து ஒரு ஹோல்சேலர் கம்பெனி வந்து ஒருத்தன் வந்து ஒரு சிட்டியில் ஓப்பன் பண்ணுறான்னு வச்சுப்போம். He has to handle a quite quantum of goods and he is not having the space, so he get a rental home or rental godown at any point of the city. ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாவோ இல்லாட்டும் ஊருக்கு நடுலையோ ஒரு குடோன் வந்து அக்காமடேட் பண்ணுவான். ஒருவேளை அந்த குடோன் வந்து முதல்ல வந்து சின்ன குடோனாக வச்சுருப்போம். So he is putting all his goods over there and from there he is getting into the shop. அங்கேருந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை ஷாப்பில் வச்சுக்கிறான். வென் ஹிஸ் பிஸ்னஸ் கோஸ் குட், அவனுக்கு வந்து இந்த குடவுனில் வந்து அவனுக்கு வந்து கண்டென்ட்டை வைக்கக்கூடிய ஒரு ஃபீஸிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹி ட்ரைஸ் ஃபார் அ பிக்கர் குடவுன். இது வந்து நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு தெரியும். சரியா? டே டு டே லைஃப்பில் தெரியும். ஸோ அப்படிங்கிற ஃபெசிலிட்டி நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் இந்த குடவுனில் இவ்வளோ தான் வைக்க முடியும், இந்த குடவுனில் இவ்வளோ வைக்க முடியாது. ஸோ அதே தான் ஒரு இன்ட் அப்படின்னு சொன்னால் ஐ கேன் ஏபிள் டு அக்காமடேட் வித் 2 bytes. 2 bytesக்கு மேலே போகணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு டிக்ளேர் வித் ஃப்ளோட். சரியா? அதையும் தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு டிக்ளேர் வித் டபுள். சரியா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வென் யூ கோ வித் அ வேரியபிளுக்கு நீ என்ன பண்ணணும், ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். இந்த வேரியபிள் என்ன இன்ட்ரோ, எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேரியபிள் இஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டேன். அப்போ நீ எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இட் கேன் ஏபிள் டு ஹோல்டு 2 bytes அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் இன்டிஜர். ஃப்ளோட் அப்படின்னு அது வந்து 2 bytes தாங்காது அப்படின்னு சொன்னால் ஃப்ளோட் நம்ம இப்படியும் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் டு பி கம்பைலருக்குள்ளே போகிறோம். சார் அதில் வந்து ஃபுல்லாக ரியல் நம்பர் தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அப்படியும் வேண்டாம், இப்படியும் கொடுக்கலாம். ஃப்ளோட்டு சி இஸ் ஈக்குவலன் டு 79 அப்படின்னு வச்சுக்கலாம். சி அவுட்டு சி பேக்ஸ்லாஷ். இப்போ கம்பைல் பண்ணி பாருங்கள். கம்பைல் பண்ணி பாரு 79 வருது. அப்படின்னா மீனிங் என்ன, எனக்கு வந்து எனக்கு ஹோல் நம்பர் இருக்குது சார், அதனால் நான் வந்து இன்டரில் தான் கொடுக்கணுமா? இல்லை, யூ கேன் ஏபிள் டு கிவ் எனி திங். பட் சி லாங்குவேஜ் என்ன ரெக்வஸ்ட் ஃப்ரம் த டிசைனர். சி லாங்குவேஜ் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னால் குட் ப்ரோக்ராமர் ஷுட் அலாகேட் தி ரெக்வர்ட் மெமரி. ஒரு மெமரி இவ்வளோ தான் போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீ மெமரி அலாகேட் பண்ண அப்படின்னு சொன்னால் தென் யுவர் ப்ரோக்ராம் இஸ் நாட் பீன் கன்சிடர்ஸ் அ குட் ப்ரோக்ராம். அது ஞாபகம் வச்சுக்க. அதனால தான் எப்போதுமே வந்து வென் வி ஆஸ்க் ஃபார் அ குட் ப்ரோக்ராமர், அதாவது ப்ரோக்ராம் எழுத தெரியும் ஒரு நல்ல ப்ரோக்ராமர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன் எதுலேருந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் குட் ப்ரோக்ராமர் ஸ்மார்ட் ப்ரோக்ராமர் வில் யூஸ் மினிமம் குவான்டம் ஆஃப் லைன்ஸ். ப்ரோக்ராம் எழுதுகிற சின்ன லைன்ஸை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிப்பான். அப்படின்னா மீனிங் என்ன, தி கம்பைலேஷன் டைம் கோஸ் மினிமம். ரெண்டாவது தி அலாகேஷன், மெமரி அலாகேஷன் ஃபார் தி வேரியபிள்ஸ் தட் இஸ் பின் டெப்ளாய்ட். அதுக்கு தேவைப்படக்கூடிய மெமரியை மட்டும்தான் அவன் யூஸ் பண்ணியிருப்பான், தேவையில்லாத மெமரி அந்த கொடுத்துருக்க மாட்டான். when he closes the program he will try to free all the occupied space in your RAM or memory. அதை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். இதெல்லாம் வந்து இப்போ அவனுடைய ப்ரோக்ராமில் இருந்தது அப்படின்னு சொன்னால் தென் நார்மலி தட் பர்சன்ஸ் வில் பி கால்ட் as ஸ்மார்ட் ப்ரோக்ராமர், குட் ப்ரோக்ராமர்னு சொல்லுவாங்க. சரி, இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். தே ஆஸ்க் ஃபார் அ குட் ப்ரோக்ராமர். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரியா? ஹோப் ஸோ. இப்போ நம்ம திருப்பி ஒன் செகண்ட் வில் கம் பேக். ஸோ அப்போ ஆக மொத்தம் வந்து இன்ட் அப்படின்னா 2 byte allocation, ஃப்ளோட்னா 4 byte allocation, டபுள்னா 8 byte allocation, கேரக்டர்னா 1 byte allocation. ஸோ until now we have said about what is variable, what should be the characteristics property of a variable. It should start with an alphabet. It has a combination of alphabet with number, but number முன்னாடி இருக்கக்கூடாது, underscore வச்சுக்கலாம். It should not have a token, that means a keyword to be an integer. அது keyword to be a variable யூஸ் பண்ணக்கூடாது.
அப்போ வேரியபிளை பற்றி பேசிட்டு அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், இன்ட்ரோ கொடுக்கணும். வாட் இஸ் த ஸ்டோரேஜ் நீட் டு பி ஸ்டோர்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் போகிறோம், இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், ஸ்ட்ரிங். ஸோ அப்போ என்ன மாதிரி டேட்டா டைப்ஸ் நம்ம கண்டினியூ பண்ணோம் ஒன்ஸ் அகேன். ஸோ பில்டின் டேட்டா டைப்ஸில் இது. ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா இன்டிஜர் 2 byte, கேரக்டர் 1 byte, ஃப்ளோட் வந்து 4, இது வந்து 8, பூலியன் வந்து 1, வாய்டு வந்து ஓப்பன், எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அது என்ன சொல்கிறது வந்து ஒரு கவர் மாதிரி, அந்த கவருக்குள்ளே நீ ரப்பர் பேண்டுக்குள்ளே ஒரு பாலித்தீன் பேக், ஒரு எலாஸ்டிசிட்டி நீ போட்ட அப்படின்னு சொன்னால் அதனுடைய வால்யூம் ஏதோ அதை ஆக்கியபை பண்ணிக்க போகுது. நீ நல்லா வந்து காற்று ஊதுன அப்படின்னா அது பெருசாக போகுது. அண்ட் தட் இஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் வாய்ட். வாய்டு கேரக்டர் வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன். வாய்ட் கேரக்டர் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஒயிட் கேரக்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ரெக்விசேஷனுடைய தி கம்பைலர் டிசைனர் கோஸ் வித். கம்பைலர் டிசைனர் அப்படி தான் சொல்கிறாங்க, யாரும் அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. வாட் இஸ் கால்ட் அஸ் அரே ஃபங்க்ஷன். ஹோப் ஒரு தடவை ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு we can able to get a clarification from you. Do you understood until now? Just ping me in the chat box. புரிஞ்சிச்சா இது வரைக்கும் பேசுனது? இல்லாட்டா மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். புரிஞ்சுது சார். புரிஞ்சிச்சு, ஓகே குட், நல்லது. சரி, இந்திரஜித்தை தாண்டி வேறு யாராவது? ரோஹித் சங்கர் குட் சார், ஓகே. வர்ஷினி குட், மதன் அபிஷேக் குட், சோபனா குட். பொய் சொல்லக்கூடாது, உண்மைன்னு சொல்லணும். ஷுட் நாட் லை. சரியா, புரியலன்னா கேட்கலாம். குட். சரி, அப்போது இது வரைக்கும் நம்ம வந்து என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு என்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். இப்போ வேரியபிள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ டெம்பரரி ஸ்டோரேஜ். அந்த அதில் என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பேசியிருக்கிறோம். எட்டனதர் இன்ஃபர்மேஷன். அப்போ சார் நான் வந்து இவ்வளோ வால்யூம் ஆஃப் டேட்டா தான் வைக்க முடியுமா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் அகேன் C++ ப்ரொவைட்ஸ் எட்டனதர் பிளாட்ஃபார்ம். வந்து அரேஸ் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மிக்சட் காம்போசிஷன். நீ வந்து இந்த பலசரக்கு கடையில் போன அப்படின்னு சொன்னால் சத்து மாவு திரிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொட்டலத்தை எடுத்து தருவான். அந்த பொட்டலத்துக்குள்ளே பார்த்து அப்படின்னு சொன்னால் இட் வில் ஹேவ் அ மாஸ்டர் கவர். உள்ளே போனேன்னா தேர் வில் பி மல்டிபிள் சப் கவர்ஸ். அந்த ஒவ்வொரு சப் கவர்ஸில் போனோம் அப்படின்னு சொன்னால் பொரிகளில் இருக்கும், பாதாம் பருப்பு இருக்கும், நவதானியங்கள் நிறைய வந்து தனித்தனி கவரில் போட்டு வச்சுருப்பான். இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வச்சுருப்பான். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா ஒன்று வந்து மிக்ஸ் ஆகலை. சரியா, ஒன்று மிக்ஸ் ஆகலை. மிக்ஸ் ஆனால் அப்படின்னு சொன்னால் அதை பிரிக்க முடியாது நம்மளுக்கு. இட் இஸ் ரிமெம்பரபிள் ஃபார் அஸ். அதே மாதிரி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் தேர் வில் பி அ காம்பினேஷன் ஆஃப் இன்டிஜர், ஃப்ளோட், லொட்டலொஸ்க்குன்னு இருக்கலாம். தட் வில் நாட் ஓவர்லாப் விச் ஈச் அதர். சரி, அதுக்குள்ளே ஓவர்லாப் ஆகாது. அந்த மாதிரி வந்து நம்ம கேட்டகரைசேஷன் வந்து ஃபங்க்ஷன் அதுலேருந்து ஆரம்பிக்கும். ஃபங்க்ஷன், கிளாஸஸ்ஸு, ஆப்ஜெக்ட்ஸ் இப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ காம்போ ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் and that will not overlap with each other. It has its own discrimination. அதுக்குன்னு ஒரு டிஸ்கிரிமினேஷன் உண்டு. அது நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகாது. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் then we call that as a derived data type. பட் அரே மட்டும் ஈஸியாக நம்ம சொல்ல முடியும். அரேக்கு வந்து பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உண்டு. let we try with here. நான் வந்து கொஞ்சம் சரி, எல்லாத்தையும் அப்படியே இருக்கட்டும். ஹோப்ஸா இதுக்குள்ளே நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். அதாவது வழக்கமாக வந்து ஒரு ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணும்போது இஃப் யூ ஹேவ் த மாஸ்டர் ப்ரோக்ராம், நம்ம ஒரு நல்ல லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்படியே வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை போர்டை அழிச்சு எழுதுறது இல்லை. அந்த போர்டில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் அப்படியே இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன்ஸ் மேக்கப் பண்ணிவிட்டு அதில் என்ன நடக்குது. இப்போ நான் ஒரு செமிகாலன் மட்டும் எடுத்து விடுறேன். வாட் த எரர் தட் ஹேப்பன்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமர் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய வேலை. அது என்ன சின்டாக்ஸ் கொடுக்குது அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டட் செமிகோலன் அப்படின்னு காமிக்கும். எந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டேக் காமிக்கும் அப்படிங்கிறத நீ பார்க்கணும். எந்த இடத்துல மிஸ்டேக் காமிக்குது பார்த்து அப்படின்னு சொன்னால் எங்கே காமிக்குது, சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஃப்ளோட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்கே ஆரம்பிக்குன்னா சி அவுட் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. அப்படின்னா மீனிங் என்ன இப்படி இருக்கும். இந்த லைனை வந்து நான் வந்து கம்பைலர் எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னால் இப்படி பார்க்கலான்னு வச்சுப்போமே. இதை காப்பி பண்ணி இப்படி போடும். ஒரு ஸ்பேஸ் கூட கிடையாது அதுக்கு. இப்படி இருக்கும். கம்பைலர் இப்படி தான் பார்க்கும். மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் ஃப்ளோட் சி இஸ் ஈக்குவல் டு 79. அதுக்கு ஒரு செமிகோலன் வரல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய லைன் வந்து இட் இஸ் டேக்கன் ஆஸ் அ கண்டினியூஸ் லைன் அண்ட் இட் இஸ் நாட் பீன் டிஃப்ரென்ஷியேட்டட். இப்போ சி அவுட்டு எனக்கு ஒரு கீவேர்டு,
ஃப்ளோட்டுங்கிறது ஒரு கீவேர்டு, சீன்னு என்னென்னு நான் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ நீ என்ன சொல்ல வர, ஒரு செமிகோலன் எனக்கு ஏதோ ஒரு செப்பரேட்டரை காணும் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ அதனால் ஸ்பெசிஃபிக்காகவே காமிச்சிட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ செமிகோலன். பார்த்தேன்னா தெரியும், ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எய்தர் அ காமா ஆர் சம்திங் எல்ஸ், ஒரு செமிகோலன் பிஃபோர் சி அவுட். சரி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒன்று வேணும் அப்படிங்கிறது இது வந்து சொல்லி காமிக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு குட் டிசைனர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் மாஸ்டர் ப்ரோக்ராம் நம்ம எப்போதுமே அழிக்க வேண்டாம். மாஸ்டர் ப்ரோக்ராம் அப்படியே இருக்கட்டும். நான் ஹோப் நான் அதுக்கு பின்னாடி டேப் கொடுத்து டபுள் கோட்ஸ் போட்டுறேன், ஏன்னா அந்த கமெண்ட் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ அதனால் ஏன் அழிக்கலை அப்படின்னா மீனிங் அதுதான். அந்த ப்ரோக்ராம் அப்படியே வச்சிருக்கிறேன், எதுக்காக நான் அதை ஒரு செக் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். நான் டேப் கொடுத்து தள்ளி வச்சுட்டேன். சரியா? ஸோ இப்போ வந்து செமிகோலன் கொடுத்துக்கிறேன், செமிகோலன். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகிறேன். நெக்ஸ்ட் லைனில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இன்ட்டு ஏ ஆஃப் 3. சரியா? ஓகே, செமிகோலன். இப்போ நான் வந்து டிக்ளரேஷனே கொடுக்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால் ஏக்கு வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ஐ கேன் கிவ் ஏ ஆஃப் 0 ஈக்குவலன் டு 15 அண்ட் ஏ ஆஃப் கண்டினியூஸாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நான் 1ல தான் ஆரம்பிச்சிருக்கேன், 0 கொடுக்கல, 0 தலைகீழாக கொடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவலன் டு 4 செமிகோலன் ஏ ஆஃப் 2 is equivalent to 6 semicolon. சரியா? ஸோ அந்த செமிகோலன் இட் பிரேக்ஸ் த லைன். அது ஏ ஆஃப் 0 வந்து அடுத்த லைன் எடுத்துக்கோ. நீ திருப்பி செமிகோலன் கொடுத்ததுனால இட் ஒன்ஸ் அகேன் பிரேக்ஸ் த லைன். சரியா? திருப்பி சி அவுட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். சி அவுட் ஸ்டேட்மெண்ட் ஏ ஆஃப், நான் தலைகீழ கொடுத்துருக்கேன்னா ஆரம்பிக்கிறது ஏ ஆஃப் 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏ ஆஃப் 1 ஏ ஆஃப் 2. சரியா? செமிகோலன் கொடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து ஒன்ஸ் அகேன் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த ஸ்பேஸ்க்கு வேணும் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் \n கொடுத்துட்டோம். ஏன்னா நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வேணுமோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீ வந்து ரன் பண்ணி பார்த்த அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகேன் இந்த ப்ரோக்ராம் ரன் பார்த்தேன்னா தெரியும். 4 இஸ் பீன் அசைன்டு ஃபார் சி ஏ ஆஃப் 0ன்னு நினைக்கிறேன். ஏ ஆஃப் 0க்கு 4 நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். தெரியுதா? கலரும் எல்லாமே கருப்பு கலர்லேயே தெரியுது. ஐ ஹோப் த ஸ்க்ரீன் இஸ் வெரி வெரி ஸ்மால் எனஃப். சரி, ஓகே. இப்போ நம்ம ஜூம் பண்ணதுனால ஓகே. இப்போ தெரியுதா? இதுக்கு பக்கத்தில் ஒரு டூப்ளிகேஷன் இது வச்சுருக்கேன், ஸ்குவாட் வச்சுருக்கேன். சரி, ஸோ ஏ ஆஃப் 0 பார்த்தோன்னா ஐ பீன் அசைன் வித் 4, அதான் ஃபஸ்ட் நம்பராக இருக்குது 4. அடுத்தது வந்து ஏ ஆஃப் 1 வந்து இட் இஸ் பீன் அசைன் வித் 15, அதான் செகண்ட் நம்பராக இருக்குது. ஸோ ஏ ஆஃப் 2 இஸ் பீன் அசைன் வித் 6, அது வந்து தேர்ட் நம்பராக இருக்குது. அப்போ இங்கே எனக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு \n கொடுத்துக்கலாமா? \n கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் டபுள் கோட்ஸ் கொடுத்து நீ வந்து செக் பண்ணி பாரு, ஒர்க் ஆகுதா, நம்ம எதிர்பார்த்தது வருதான்னு பாரு. வரும், கண்டிப்பாக வந்திருக்கும். 4 தனியாக போயிருச்சா? ஸோ 15 16. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அகேன் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு \n. ஓகே, ஹோப் ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். விட்டுட்டான், எல்லாமே தனித்தனியாக 3ஆக பிரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் 4, இட் இஸ் 15, இட் இஸ் 6. சரியா? ஸோ அப்போது ஒரு டபுள் கோட்ஸுக்குள்ளே நீ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்படியே நம்ம வச்சுக்கலாம். சி அவுட்டு ஏ ஆஃப் 0. அப்போ அதுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் நான் கொடுத்துருக்கணும். ஈக்குவலன் டு இப்படின்னு கொடுத்துப்பாரு, என்ன வருதுன்னு பார்ப்போம். சாரி, கொடுக்கணும். வந்துருச்சா? ஏ ஆஃப் 0 is equivalent to 4. So we can able to rechange the program. இப்போ இன்டிஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ 2 டைப் ஆஃப் அலோகேஷன்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மெமரி அலோகேஷன்ஸை வச்சு தான் நான் வந்து டேட்டா டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ 2 different type of allocation is there. One is static memory allocation, இன்னொன்று dynamic memory allocation. Static memory allocation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, whenever the program is written, if it is given with static memory, அதோட மீனிங் என்ன? ப்ரீடிஃபைன்ட் ஆல். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், என்னோடய ஹால் சைஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணிடுறோம். அப்போ அந்த ஹால் சைஸ் வந்து நீ வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த ஹால் சைஸை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ண அப்படின்னா வீட்டை இடிச்சு தான் கட்டணும். ஸோ வீட்டை கட்டியாச்சு, ஹாலோட சைஸ் இப்படி தான் இருக்குன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்.
அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் இல்லை நான் ஹாலோட சைஸ் எனக்கு கூட வேணும் அப்படின்னு சொன்னால் நீ கம்ப்ளீட்டாக வீடு இடிச்சிட்டு தான் திருப்பி கட்டணும். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். இப்போ வந்து when a program is written, if the memory allocation is predefined, then the memory can't be altered in the sense, then we call it as static memory allocation. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அரே. சரியா, அரேங்கிற போது நான் என்ன பண்ணணும், ஒரு 10 நம்பர்ஸ் எனக்கு வந்து வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாமே இன்டிஜர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஐ கேன் டிஃபைன் அஸ் int a of 10 அப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் the a can able to, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே நான் கொடுத்துருக்க டிக்ளரேஷன் பாரு, இட் இஸ் a of 3 அப்படின்னா மீனிங் என்ன, இட் கேன் ஏபிள் டு ஹோல்டு தி மேக்ஸிமம் ஆஃப் 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். a of 0, a of 1, a of 2. எப்போதுமே வந்து when we speak with the program, once again you have to think with the digital component. 3ன்னு சொல்லிட்டு அப்படின்னா the first component is a of 0. ஏன்னா வந்து டிஜிட்டல் காம்பனண்ட் கீழே தான் நீ பேசணும். அதனால் இந்த மேக்ஸிமம் இஸ் 0 0 0. 3 வந்து உனக்கு வந்து கிளாஸில் நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 வந்து நீ ஸ்ப்ளிட் பண்ணினா இப்படி தான் வரும். once again I will go to it. So 0 0 0 1, it is 1, sorry, enter 0 1 1 0 1 1. இதான் அந்த மேக்ஸிமம் காம்பினேஷன் நம்ம போவோம். ஸோ when we speak with the maximum limit of 3, இப்போ 0 0லேருந்து ஆரம்பித்து 3 லொக்கேஷன்ஸ் நீ எடுத்துக்கலாம். ஆனால் மீனிங் என்ன, this is being notated as a of 0. இதுதான் a of 0 நம்ம நோட்டேட் பண்ணுறோம். and this is being notated as a of 2. சரி, அப்போ நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம வந்து டெசிமல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பட் when we go into the depth of the program, it uses the digital code for its process. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் வந்து we are writing the program for the digital component, not for any other else. நம்ம ஒரு டிஜிட்டல் காம்பனண்ட்டுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கும்போது 1 and 0 காம்பினேஷனில் தான் நம்ம எழுதுகிறோம். சரியா, ஸோ இந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ ஹோப் ஃபங்க்ஷன்ஸு அடுத்தது வந்து கிளாஸஸ் வந்து இதை பற்றி நான் வந்து தெளிவாக we can able to speak in rest of the class. வேணா வந்து இதை வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம போய்க்கலாம்னு நினைக்கிறேன். we can hold it. delete the program into a of 3 அப்படின்னு வச்சுப்போம். சரியா, so I will give the information as இது உனக்கு சரி, a of 0க்கு 2 semicolon, a of 1க்கு the information is 4 semicolon, a of 2 the information is 9. சரியா, into f is equivalent to a of 0 plus a of 2. See out f backslash யூஸ் பண்ண தேவைன்னா வந்து நம்ம இதில் வேறு எதுவும் பின்னாடி கொடுக்கல, அதனால் பேக்ஸ்லாஷ் ஹலோ வேர்ல்டு உட்காந்துருக்குது. ஓகே குட், நல்ல ஹலோ வேர்ல்டு வேணால் எடுத்துக்கிட்டுருவோம். சரியா, ஃபை ரன் இட். ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நல்லா அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம் யூஸிங் 3 வேரியபிள்ஸ். பட் டிக்ளரேஷன் பார்க்கும்போது ஒன்று மாதிரி தான் தெரியுது. ஒரு அரையாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். டிக்ளரேஷன் இதுக்கு முன்னாடி நான் கொடுக்கும்போது, நான் நம்பர் சப்ஸ்டியூஷன் கொடுக்கும்போது தலைகீழ கொடுத்தேன். இப்போ வந்து ஆர்டரில் கொடுத்துருக்கேன். a of 0, a of 1, a of 2 கொடுத்துருக்குறேன். பட் இதில் a of 1 நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஐ ஹவ் நாட் யூஸ்டு a of 1. அப்படி கொடுத்தாலும் அந்த ப்ரோக்ராமில் அப்படி கொடுத்தாலும் தப்பு கிடையாது. நம்ம உள்ளே கொடுத்துருக்குற எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்தது நம்ம வந்து எதுவும் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சரி யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் ப்ராப்ளமும் கிடையாது. பட் இஃப் ஐ ஹவ் யூஸ்ட் இட் பட் இட் இஸ் நாட் பீன் டிக்ளேர்டு ப்ரீவியஸ்லி, தென் தட்ஸ் அ ஃப்ளா. சரியா, இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சி லாங்குவேஜுக்கு இதுக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், சி லாங்குவேஜில் ப்ரோக்ராமோட குவாண்டம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட், இந்த மெயினுக்கு கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட் we call it as a executable statement. சரி, ஒன்ஸ் அகேன் நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணி அங்கே போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் ஷேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ இதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட், சரியா, இதுக்கு கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டு லெட் இட் ஷேட் வித் சம்
தெரியுதா? ஓகே, கிளார் இல்லை, தெரியுது. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் வந்து ஐ கால் திஸ் கண்டென்ட் அஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை வந்து எக்ஸிக்யூட்டபிள் லைன்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். சரியா? அப்படின்னா மீனிங் என்ன? த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் திஸ். இதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம். சரியா? இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம். எப்போதுமே சி லாங்குவேஜில் மெயின் ப்ரோக்ராமுக்கு கீழே எது முதல்ல ஆரம்பிக்குதோ அதான் முதல் லைன். சரியா? அந்த கேர்லி பிரேஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதான் கடைசி லைன். சரியா? இதில் ப்ரோக்ராமுக்குள்ளே உள்ள வரும்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி பார்க்க அப்படின்னு சொன்னால், ஏ பார்த்தாச்சு, அது ஏன்னா என்னன்னு தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைன், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைன் நம்ம இதில் வரைகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை, இருந்தாலும் ஹோப்ஸோ போர்டு எடுத்துக்கலான்னு நம்புகிறேன். சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிற என்ன கண்டென்ட்டு, இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 10. சரியா? ஸோ 10 இஸ் அசைன் டு ஏ. சரியா? இப்போ ஏனா என்ன? இட் இஸ் இன்டிஜர். சரியா? இப்போ சி லாங்குவேஜ் வந்து C++ கம்பைலர் வந்து இப்படி தான் புரிஞ்சுக்கும். சரியா? 10 இஸ் அசைன் டு ஏ, அது ஏனா என்ன? இட் இஸ் இன்டிஜர். சரியா? அப்போ முதல்ல அது பார்க்கக்கூடியதை என்ன, எதை தான் பார்க்கும் அப்படின்னு சொன்னால், லெட் மீ யூஸ் இதை தான் முதல்ல பார்க்கும். சரி, இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அது பார்க்குறது வந்து A3னுங்கிறத பார்க்குது. இட் கான்ட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இட் லுக்ஸ் இன் டு த டிக்ளரேஷன் என்ன, இன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் கோஸ் டு நம்ம பேசுவோம், இட் கோஸ் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த மெயின்லேருந்து வெளியில் போய் பார்க்கும். சரி, இப்போ அது ஒரு லோக்கல் ஸ்லாங்கில் நம்ம பேசுவோம். சப்போஸ் டு பி யூ ஆர் இன் தி ஹவுஸ், வீட்டுக்குள்ளே இருக்கிற, யூ ஹாவ் அ டாக், ஒரு நாய் இருக்குன்னு வச்சுப்போம். யூ ஹாவ் அ டாக் இன் யுவர் ஹவுஸ், த டாக் பேக்ஸ். சரியா? நாய் வந்து நல்லா குலைக்குது, சத்தம் போட்டு குலைக்குது. அப்போ நீ என்ன பண்ண, வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் எட்டி பார்ப்பேன். தேர் இஸ் அ பர்சன் அவுட் சைட் த கேட். அப்போ நீ அவன்கிட்ட என்னன்னு கேட்பேன். இஃப் இஸ் அ நோன் பர்சன் நார்மலாக அவனை வந்து உள்ளே கூப்பிடுவேன். இஃப் இஸ் அன் அன்னோன் பர்சன் என்ன வேணும்னு கேட்பேன். சரி, இப்போ அடுத்த ஒரு ரிமோட் சென்ஸுக்கு வருவோம். நாயே இல்லை, பட் வந்து ஒருத்தர் ஆள் வந்து வீட்டுக்கு வெளியிலேருந்து வந்து உன்னை கூப்பிட்றாரு. ஸோ தர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் வாய்ஸ், ஏதோ ஒரு புதுசாக ஒரு சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுனால நீ வீட்டுக்கு வெளியில் வந்து என்னன்னு கேட்பேன். அந்த சேம் இன்ஃபர்மேஷன் நீ என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற உனக்கு ஒன்று தெரியல, ஏதோ புதுசாக அனானிமஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால யூ கம் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் யூ வில் பீப் அவுட் ஃப்ரம் த ஹவுஸ். ஸோ அதே மாதிரி தான் இன்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதுக்கு புரியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இட் கோஸ் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் லுக்ஸ் இன் டு தி ஹெடர் ஃபைல் iostream.h. ஹெச்ங்கிறது G++ கம்பைலர் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ யூஸ் பண்ணுறது வந்து iostream அப்படிங்கிற ஒரு வேர்டோட க்ளோஸ் ஆகிக்கும். சரியா? பட் வென் வி யூஸ் இன் த டர்போசி இட் இஸ் யூஸ் அஸ் iostream.h. இங்கே iostream.hங்கிறது யூஸ் பண்ண மாட்டோம். அதுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். மற்றபடி எல்லாமே வந்து சேம். டர்போசி கம்பைலரும் C++ கம்பைலரும் சரி, G++ கம்பைலரும் சரி, இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் அதில் இருக்கும். சரி, ஹெடர் ஃபைல் வித்தியாசம் இருக்கும். ஸோ இட் கோஸ் அவுட் அண்ட் செக் இன் டு த ஹெடர் ஃபைல் iostream.h. அப்போ நான் வந்து திருப்பி வந்து போர்டுக்கு வந்துக்கிறேன். டைம் ஆச்சோ? ஸோ போர்டுக்கு வந்துக்கிறேன். அப்போ இன்ட் ப்ரோக்ராம், மெயின் ப்ரோக்ராம். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், ஏன்னு சொல்லியாச்சு, அதில் இன்ட்டுன்னு சொல்லியாச்சு.
சரியா? ஸோ இன்ட்டுக்கு எனக்கு டெஃபினிஷன் தெரியாது அப்படிங்கிறதுனால இட் மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி ப்ரோக்ராம் டு தி ஹெடர் ஃபைல். அப்போ அந்த ஹெடர் ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் மெயின் ப்ரோக்ராமுக்கு மேலே இருக்கும். அதுதான் முக்கியம். மெயின் ப்ரோக்ராமுக்கு மேலே இருக்கும். ஹெடர் ஃபைலை கொண்டு எங்கேயும் வந்து மெயின் ப்ரோக்ராம் கீழே கொண்டு எழுதக்கூடாது. ஸோ ஹெடர் ஃபைல் வந்து வழக்கமாக மேலே இருக்கும். இட் கோஸ் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் லுக்ஸ் இன் டு த ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் எய்தர் இட் வில் பி ரிட்டன் இன் ஒன்ஸ் அகேன் இட் வில் ரிட்டன் இன் சி லாங்குவேஜ். அதுதான் முக்கியம். அங்கே தான் இருக்குது இடிக்குது. சரியா? இட் இஸ் ரிட்டன் இன் லாங்குவேஜ் சி ஆர் குவாசி சி. குவாசி சி அப்படின்னு சொன்னாலே C++ காம்பினேஷன் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? மேஜராக ஹெடர் ஃபைல்ஸ் வந்து சி லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? எனக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா சி லாங்குவேஜை தான் போய் ரெஃபர் பண்ணணும். அதனோட டிக்ஷனரியை தான் போய் ரெஃபர் பண்ணணும். நீ பேக்கெண்டில் போய் பார்த்தேன்னா தெரியும் வந்து உன்னுடைய சி லாங்குவேஜ் எதுவும் நீ வந்து டெப்ளாய் பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னால் இட் ரெஃபர்ஸ் வித் CC ஃபைல். சரியா? எனக்கு ரெஃபரன்ஸ் எடுக்க இங்கே முடியல, இருந்தாலும் when we come to the class நம்ம வந்து ரெஃபரன்ஸ் காமிக்கலாம். மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரிடாமினெண்ட்டாக அது என்ன சொல்கிறது, த பேசிக் லெவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரிட்டன் இன் லாங்குவேஜ் சி. அதுக்கு மேலே உள்ள இன்ஃபர்மேஷன் இட் இஸ் ரிட்டன் இன் குவாசி சி. அதான் C++ லாங்குவேஜ்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சி லாங்குவேஜுக்கு எழுதியிருக்கோம். அந்த சி லாங்குவேஜில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இன்ட்டுக்கு எவ்வளோ வந்து டேட்டா டைப் எவ்வளோ பைட் அலாகேட் பண்ணணும், எவ்வளோ பைட் அலாகேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கோம். iostream.hல சொல்லியிருக்கோம். சரியா? அந்த h.h அப்படிங்கிறது இட்ஸ் an எக்ஸ்டென்ஷன் that defines the header file. ஹெச்ங்கிறது ஹெடருங்கிறது மீனிங். ஹெடருங்கிறது மீனிங். சரியா? ஸோ உள்ளே நீ போன அப்படின்னு சொன்னால் அது வந்து இட் இஸ் ரிட்டன் இன் சி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். ஸோ பைட் அப்படிங்கிற எவ்வளோ பைட் அலாகேட் பண்ணணும், மெமரியில் எவ்வளோ பைட் அலாகேட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த லாங்குவேஜில் சொல்லியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பைலர் அதை பார்த்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 பைட் அலாகேட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அகேன் ரிட்டர்ன் பேக்ஸ் டு த ப்ரோக்ராம். திருப்பி அடுத்த லைனுக்கு வரும். அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கோம்? ஒன்ஸ் அகேன் கோஸ் டு த ப்ரோக்ராம். அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்கோம்? அலாகேஷன் கொடுத்துருக்குறோம். AF0க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லைன்னா பழைய ப்ரோக்ராம் நீங்கள் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பழைய ப்ரோக்ராமில் இங்கே எடுத்து வச்சேன். பழைய ப்ரோக்ராமில் இங்கே நம்ம வந்து அலாகேஷன் கொடுத்துருப்போம். இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு 12 12A நான் கொடுத்துருக்கேன். ஓகே, 12A வேரியபிள் ஒன்று நம்ம இப்படியும் ஒன்று கொடுத்தோமே. எதுவும் அப்படி கொடுக்கல, டேரெக்டாக நம்ம டேரெக்டாகவும் கொடுக்கலாம்ல. நம்ம கொடுத்தோமே எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்த மாதிரி ஞாபகம். ப்ரோக்ராமில் மெயின் ப்ரோக்ராமில் எடிட் பண்ணிப்போம். இன்ட்டு B is equal to 34 இப்படி நம்ம கொடுக்கலாம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பிக்கு வேல்யூ டிக்ளேர் பண்ணிடலாம். அண்ட் இட் இஸ் பீன் அசைன்ட் ஹியர். அதை தான் இங்கே வந்து போர்டில் வந்து காமிச்சேன். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்து அப்படின்னு சொன்னால் நான் இந்த டிக்ளரேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10 is been assigned to A அண்ட் ஏங்கிறது என்ன அப்படின்னா இன்டிஜர். சரியா? ஸோ இந்த காம்பினேஷனை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு நேரம் வெளியில் போகும். இட் கோஸ் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம், லுக்ஸ் இன் டு த இன்ஃபர்மேஷன் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம், கம்ஸ் பேக் அண்ட் எக்ஸிக்யூட். அப்போ ஒரு லைன் வந்து கம்ப்ளீட்டாக வாசித்து அதனோட அர்த்தம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் இட் வில் கம் டு த நெக்ஸ்ட் லைன் அண்ட் ஆஃப்டர் த நெக்ஸ்ட் லைன் இட் இஸ் கமிங் டு த 3rd லைன் 4th லைன் இந்த மாதிரி. அப்போ இட் இஸ் கோயிங் வித் லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். சரியா? C++ பொறுத்தவரை லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன். இது எதோட கார்லேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் when we look into the electronic devices. ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்குள்ளே நீ போன அப்படின்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து என்ன அப்படின்னா இஃப் இட் கம்ப்ளீட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அலோன் இட் வில் கோ ஃபார் த செகண்ட் ஆப்ரேஷன். ஒன்ஸ் அகேன் இந்த போர்டை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு வி கேன் லுக் இன்டு ஓரளவு வந்து டிஜிட்டலில் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க நம்புகிறேன். இருந்தாலும் உனக்கு ஏற்கனவே வந்து ஓரளவு தெரியும் அப்படிங்கிறதுனால உனக்கு வந்து ஐ கேன் டேக் இட். ஒரு ஆர் கேட் வச்சுக்கிறேன். ஆர் கேட் A B. இதனோட அவுட் எடுத்து இன்னொரு ஆர் கேட்டில் கொடுக்குறேன் C. You remember that the function is A plus B plus C. சரியா? And this is produced by this gate and in this total combination is been produced by this gate. அப்போ let we have the number as 1 and 2. The second gate வந்து எப்போ அவுட்புட் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்? இந்த கேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் வந்தால் மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். until then வந்து இந்த அவுட்புட்டை நீ வந்து என்ன பண்ண you can't able to confirm. Maybe it will give the result as 1 or 0. இது 1 இருக்கா 0வா இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேட் ப்ரொடியூசஸ் த அவுட்புட் தென் ஒன்லி யூ கேன் ஏபிள் டு கன்ஃபார்ம். இந்த மீனிங் என்ன? இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கணும். இதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எக்ஸிக்யூஷன் நடக்கணும்.
சொல்கிற புரியுது. அப்போ டிஜிட்டல் காம்பனோட கார்லேட் பண்ணி போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் லைன் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். செகண்ட் லைன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தேர்ட் லைன் எக்ஸிக்யூஷன் பண்ண முடியும். இது இஸ் அ மேஜர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் C++ லாங்குவேஜ். சரியா? ஸோ இந்த காம்பினேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐ ஹோப் வந்து திஸ் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட். மேலே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹெடர் பார்ட். சரியா? நடுவில் வந்து அப்பப்போ ஃபங்க்ஷன்ஸ் வரும். அதுக்கு வந்து வி கேன் கால் இட் அஸ் த டெஃபினிஷன் பார்ட்னு ஒன்று உண்டு. அண்ட் வி கேன் ஏபிள் டு சி இன் த ஃபோர்த் கம்மிங் கிளாஸஸ். அப்போ நான் இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வி ஹேவ் செட் அபவுட் வாட் இஸ் வேரியபிள், வாட் இஸ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேரியபிள், வாட் ஷுட் பி த வேரியபிள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது. வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது வி காட் அன் இன்ட்ரோ வித் டேட்டா டைப்ஸ். Data types means what is the storage unit that is being accommodated for the data type, and then we looked into the program. Sample program எடுத்து நான் வந்து காமிச்சிருக்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். once again on your free time you can use this online compiler. hope it is also work in mobile ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா it is a web version அப்படிங்கிறதுனால it is compiled at the back end of the server. ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சர்வரில் தான் வந்து கம்ப்யூட் ஆகுது அப்படிங்கிறதுனால you can able to type it. பட் உனக்கு ஒரு பொறுமை வேணும், டைப் பண்ணுறதுக்கு வந்து பொறுமை வேணும் இருந்ததுன்னா யூ கேன் ஏபிள் டு கம்பைல் த சேம் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் ப்ரோக்ராம். இல்லாட்டினா எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து காப்பி பண்ணி போட்டு நீ கம்பைல் பண்ணி பாரு. ஜஸ்ட் யூ கேன் ஏபிள் டு லேர்ன். அப்படி பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் யூ கேன் ஏபிள் டு கெட் த்ரூ வித் தி C++ லாங்குவேஜ். hope so we can stop the class. Is there any doubts? No sir. Any doubts? No sir. அதுக்குள்ள no sir. Subiksha no. Good, நல்லது. I'm taking the attendance back. Attendance எடுக்கிறேன், அதனால் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். அதனால் ப்ளீஸ் பி அவைலபிள் there. யாரும் புதுசாக வந்தேன்னா என்கிட்ட சொல்லு, இன்ஃபர்மேஷன் சொல்லு. No doubts, Surya. சரி, டவுட் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து யாராவது ஒருத்தர் மியூட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகேன் வி கேன் செக் த பேஸ் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. கேன் கால் மோகனப்பிரியா, ஸ்க்ரீனில் ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற மோகனப்பிரியா. ஜஸ்ட்டு மைக்கை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு இஸ் தேர் எனி அடிட்டிவ் ரெக்வயர்ட்? சார் சார் சாரி, மைக்கை கழட்டி வச்சுருக்கேன். எனி அடிட்டிவ் வேணுமாப்பா? இல்லை சார். நல்லா புரியுதா? புரியுது சார். சூப்பராக புரியுதா? புரியுது சார். அப்போ வந்து க்ளோஸ் முடிச்சதுக்கப்புறம் C++ நல்லா எழுதணும். ஓகே சார். குட், நல்லது. ஓகே, தமிழ்குமார் சொல்லுமா. நல்லா புரியுதா? கான்ஃபிடென்ட் வந்துச்சா? எழுதிடலாமா? ப்ரோக்ராம் எல்லாம் எழுதிடலாமா? எழுதிடலாமா? இதுக்காக தான் நம்ம வந்து ஈஸி வாத்தியாரை வந்து C லாங்குவேஜ் எடுக்க போட்டிருக்காங்க, C++ எடுக்க போட்டிருக்காங்க. பசங்களுக்கு வந்து லாங்குவேஜ்னால் வந்து வேப்பங்காய் திங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால இஃப் R1 faculties goes in we can able to give the confident level. நம்ம கான்ஃபிடென்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை அச்சீவ் பண்ணணும். பார்த்துக்கோங்க, ப்ரோக்ராம் எழுத தெரியணும். நல்லா எழுதிடலாமா? சூப்பர் சூப்பர். சூர்யா சார் சார் சொல்லுமா. சூர்யா ஹலோ சார். எழுதிடலாம் சார். எழுதிடலாம் அப்படிதானா? போட்டலாம் சார், ப்ரோக்ராம் போடலாம் அப்படிதானா? சரி, ஓகே. உனக்கு ப்ரோக்ராம் பிடிக்குமா? இல்லை சார், எனக்கு அவ்வளோ ப்ரோக்ராம் தெரியாது சார், கொஞ்சம் தான் தெரியும். நான் மேக்ஸ் எழுதி. குட், நல்லது. ஆனால் எழுத வச்சிருவோம், கவலைப்படாத. நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எழுத வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்தது உனக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சிச்சா? லேப்பா மொபைலா? இல்லை சார், மொபைல் தான் சார். அது தெரிஞ்சிச்சா? அது சின்ன ரொம்ப எழுத்து ரொம்ப புதுசாக இருந்திருக்குமே. ஜூம் பண்ண தெரிஞ்சு சார். ஜூம் பண்ண தெரிஞ்சிச்சா? குட், நல்லது. இது தட் ஷோஸ் என்ன சொல்கிறது, ஆர்வத்தை காமிக்குது. நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நிறைய சின்ன ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நெட்லேயே கிடைக்கும். நம்ம வேணால் எடுத்து போடுறேன், அதெல்லாம் நீங்கள் வந்து கம்பைல் பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிங்க. ஏன் இப்படி, எதுக்காக இப்படி கம்பைல் ஆகுது, ஏன் இப்படி கம்பைல் ஆகக்கூடாது அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராமில் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடலாம். ஓகேவா? ஓகே, குட். வர்ஷினி, ஸ்ரீவர்ஷினி சார். சார் புரிஞ்சது சார். சொல்லுப்பா, காது கேட்கல. ஹலோ
சார் புரிஞ்சது சார். நல்லா புரிஞ்சுச்சா? எழுதிடலாமா? ப்ரோக்ராம் எழுதிடலாமா? எழுதிடலாம் சரி, சார். எதுவும் அடிட்டிவ் வேணுமா? இன்னும் சார் வந்து இதெல்லாம் சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் சார் அப்படின்ட்டு? இல்லை சார், இப்போ சொன்னதே புரியுது. இப்போ வந்து புரிஞ்சிச்சு அப்படி தானே? ஸோ ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஓகேப்பா. நீ மைக்கை க்ளோஸ் பண்ணிக்க. ஸோ காமன் இன்ஃபர்மேஷன் டு ஆல் தி மெம்பர்ஸ். நம்ம என்னென்ன கிளாஸ் நடத்துகிறோமோ ஒன்ஸ் அகெயின் எல்லாத்தையும் நான் ஓபிஎஸில் சாரி இப்போ பேக் எண்டில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். அந்த சேம் இன்ஃபர்மேஷன் இஸ் பீன் போஸ்டட். எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்ம பேசுனது வேகமாக பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒருவேளை அன்கிளாரிட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை மட்டும் நீ திருப்பி வந்து கேட்குறதுக்கு ரெக்கார்டட் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல்லாகும். ஒன்ஸ் அகெயின் வந்து வென் வி ப்ரிப்பேர் ஃபார் எனி டெஸ்ட், கண்டிப்பாக வந்து டிபார்ட்மெண்ட் சைடில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு கிவ் எனி எம்சிக்யூ கண்டென்ட் ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால வி வில் போஸ்ட் த இன்ஃபர்மேஷன் இன் நெக்ஸ்ட் வீக். இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீ வந்து ஃபாலோ பண்ணி வரியா? ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறியா எனக்கு கண்ணால் பார்த்தா எனக்கு தெரியல. ஸோ அதனால் நானே உனக்கு நோட்ஸ் தரேன், அவ்வளோதான். வீடியோ கண்டென்ட் நோட்ஸ் தரேன். ஸோ அதனால் நீ வந்து நான் அதை பார்த்துக்க. அதில் நம்ம சொன்ன கதை நிறைய கதை பேசியிருக்கிறேன். அந்த கதையிலேருந்து தான் உனக்கு வந்து நாளைக்கு எம்சிக்கு கொஸ்டின் கேட்பேன். பில்டிங்கில் வந்து ஹாலை கட்டியாச்சு, அந்த ஹாலோட கெப்பாசிட்டியை கூட்ட முடியுமா? அது எதுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்? எதுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னேன்னு சொல்ல போமே யாராவது? லெட் மீ ஒன்ஸ் அகெயின் ஆஸ்க் வித் தட். சுவின்ராஜ் இருக்கியா? சுவின்ராஜ், சுவின் 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 கட் பண்ணிட்டானா? சுவின் சுவின் எஸ் சார், குட். எதுக்கு எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணண்டா? எதுக்குமா? டோக்கனா? டோக்கனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா? வேரியபிளுக்குலாம் யூஸ் பண்ணோம், அப்படி தானே யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? வேரியபிளா? ஸோ அதனால் இந்த மாதிரி கதையை கொடுத்த கதை எதுக்காக கேட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து தெரியல சார். குட், நல்லது. நம்ம ஒரு வேரியபிளுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியாச்சு. அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் வந்து மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படிங்கிற கதை கேட்கும்போது ஸ்டாட்டிக் டிக்ளரேஷனுக்கு அந்த கதை சொன்னேன். ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதனோட மெமரி சைஸை என்லார்ஜ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வீடு கட்டியாச்சு, கட்டினதுக்கப்புறம் வீடு இடிச்சு தான் கட்டணும். ஸோ அந்த மாதிரி எந்த கதை எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறத முதற்கொண்டும் யூ வில் பி ஆஸ்ட் இன் யுவர் எம்சிக்யூ. அதனால் அதுக்காக தான் வீடியோ வந்து உனக்கு எடுத்த ரெக்கார்டட் வீடியோ கண்டென்ட் நான் போடுறேன். அதனால் ஜஸ்ட் ஃபாலோ தட் இன்ஃபர்மேஷன். இஃப் தேர் இஸ் எனி டவுட் கெட் ஓவர் இட். சரியா? ஓகே, குட். ஐ கேன் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஹோப் ஸோ. நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆன் மண்டே. அப்படி மண்டேயா? சரி, பார்ப்போம். Let me give the post the information in a WhatsApp group. So the information will be posted back. I can leave the class. Goodbye. Thank you, sir. Okay, good.